ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ரத சப்தமி. தை அமாவாசை முடிஞ்சு 7வது நாள் வந்து வளர்பிறை சப்தமி, சூரிய தேவனோட ஜெயந்தி நாள். அது வந்து ரத சப்தமி நாள் அன்னைக்கு 7 குதிரைகள் பூட்டி தேரில் வந்து வடகிழக்கு திசையை நோக்கி பயணத்தை சூரிய பகவான் மேற்கொள்கிறார். ரத சப்தமி அன்னைக்கு வந்து சூரியனை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். அன்னைக்கு பெற்றோன்னா ஆத்மசக்தி அதிகரிக்கும், பேராற்றல் பிறக்கும், தைரிய வீரிய குணங்கள் வளரும், அறிவு கூர்மையாகவும் ஞானம் வளரும், கல்வியில் வந்து மிகச்சிறந்த வளர்ச்சி கிடைக்கும். அன்றைக்கி சூரிய பகவானும் சப்தமி திதி அன்னைக்கு தான் காஷ்யபருக்கும் அதிதிக்கும் மகனாக பிறந்ததாக புராணம் சொல்லுது. சப்தமி திதி வந்து நம்மளுடைய 7வது திதி, 15 திதிகளில் 7வது திதி. சூரியனுக்கு உரிய நாள். அது வந்து பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி. அன்னைக்கு வந்து திருமலை திருப்பதியில் வந்து ரதசப்தமி அன்னைக்கு தான் மலையப்ப சாமி வந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 7 வாகனங்களில் 4 வீதிகள்லையும் பவனி வர்றார். இப்போ மகாபாரத போர் வந்து 18 நாள் நடந்தது. அதில் வந்து 10ஆம் நாள் போரில் வந்து பீஷ்மரை வந்து அர்ஜுனன் அம்பு படுக்கையில் வீழ்த்திடுறான். இவர் வந்து பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் உத்தராயணத்தில் தான் நான் உயிர் துறப்பேன்னு சொல்லி அம்பு படுக்கையில் காத்திருந்து தை மாத வளர்பிறை அஷ்டமி நாளில் அவருடைய உடலை நீத்து சொர்க்க வாழ்வை பெறுறார். ரதசப்தமி நாளில் வந்து அவர் வியாசர் வந்து பார்க்க வரும்போது அவரோட தன் பாவங்கள் நீங்கி முக்தி அடைய வழி கேட்கிறார். அப்போது வியாசர் வந்து எருக்கலைகளை கொண்டு வந்து பீஷ்மரி மேனியில் வைத்து அவரின் வேதனையை போக்கினார். எருக்க விலை வந்து சூரிய பகவானுக்கு உரியது. சூரியனுக்கு அர்க்கன்கிற பேரும் உண்டு. பீஷ்மர் வந்து பகவான் கண்ணனையே எதிரில் அமர வைத்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னவர். அதை வந்து மறந்துடக்கூடாது. நம்ம எருக்க இலைக்கு வந்து அர்க்கபத்திரம்ங்கிற பேரும் உண்டு. இப்போ நம்ம போடுற ரதசப்தமிக்கு போடுற தேரில் வந்து ஒரே ஒரு சக்கரம் தான் போடணும். ஏன்னா நம்ம வியூ பண்ணுறது வந்து ஒரு சக்கரத்தை தான் பார்ப்போம். அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த சந்திரன் சூரியன் 2 பேரும் ஒரே ரதத்தில் வந்து வர்றாங்க. என்னோடய ரதசப்தமிக்கான கோலம் வந்து தேர்கோலம். இது தேர் இதுதான் பார்த்துக்கோங்க. நீங்களும் சூரிய பகவானை வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. எல்லாரும் கிடைக்குமாறு வேண்டிக்கோங்க. எல்லாரும் அன்றைக்கி வந்து எருக்க இலையை வச்சு ஒரு இது பண்ணுவாங்க. எருக்க இலையை சேகரித்து நீராட குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்வாங்க. அது என்ன செய்வாங்கன்னு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். சூரிய பகவானை வேண்டிக்கோங்க. நன்றி.